ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து நீடில்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்த மிரர் வந்து என்ன அப்படின்னா ரெக்டாங்கிள். சரியா, ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கிற மிரரை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக பாருங்கள், அதோட அந்த ரெக்டாங்கிள் ஷேப் சென்டர்லேருந்து நம்ம த்ரெட் எடுத்து மேலே இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கீழே வந்து அந்த லாக் போடும்போது கீழே அந்த மிரர் ஒட்டியே லாக் போட்டுகிட்டே வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அடுத்த ஸ்டிச் போடும்போது கரெக்டாக நம்மளுக்கு அந்த பெண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து கரெக்டாக திருப்பி கொண்டு போக முடியும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு மிரர் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிலனா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து சர்க்கிள் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப் அண்ட் ட்ரையாங்கிள் ஷேப் இதுக்கெல்லாம் வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஸ்கொயர் ஷேப் மிரர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே இந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து ஸ்கொயர் ஷேப் மிரர் அதோட ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு முடிச்சுக்கலாம். நம்ம ஃபுல்லுமே வந்து சுற்றி ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஓகேங்களா, நம்மளுக்கு அந்த சென்டரில் வந்து எப்படின்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து அந்த சென்டரில் வந்து ஷேப் கிடைக்கும். எப்படி நம்ம ஸ்கொயர் ஷேப் மிரரில் நம்மளுக்கு ஒரு டைமண்ட் ஷேப் கிடைச்சிதோ அதே மாதிரி இதுலேயும் வரும். அதில் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், இதில் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற மிரருக்கும் வந்து நம்ம ஜரி த்ரெட் வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, பீட்ஸ் வச்சு நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டும் நம்ம பண்ணலாம், இந்த மாதிரி பீட்ஸ் மட்டுமே கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் பிக் சைஸ் மிரராக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளால் ரொம்ப ஸ்டிச் போட முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி பீட்ஸ் அவுட்லைன் கொடுத்து நம்ம வந்து அதை சுற்றி என்ன ஒர்க் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பீட்ஸ் அவுட்லைன் மட்டுமே கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். எல்லா மிரருக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தடாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், நம்மளுக்கு வேலை ஈஸியாகவும் முடியும். அந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பீட்ஸ் ஒர்க் மட்டுமே கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து ஜர்தூசி அவுட்லைன் அண்ட் அதை சுற்றி இன்னொரு பீட் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம இதுவே நம்ம வந்து ஜர்தூசிக்கு பதிலாக வந்து ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணலாம், இல்லை பிக் சைஸ் ரவுண்ட் பீட்ஸ் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணலாம். என்ன மெட்டீரியல் வேணும்னாலுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லுமே முடிச்சிட்டோமா. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் பாருங்கள் ஜர்தூசி வந்து ஸ்டிச் பண்ணுறேன். சரிங்களா, கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டேர்னிங்ஸ் வருது பார்த்திங்களா, அந்த மிரரோட கார்னரில் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணால் தான் நம்மளுக்கு ஷார்ப்னஸ் வரும். அதுவும் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ ரெண்டாவது கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே டேர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா, கரெக்டாக அந்த கார்னர்ஸில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்து நீங்கள் டேர்ன் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். புரியுதுங்களா, ஸோ பாருங்கள் ஃபுல்லுமே வந்து 4 இதுவும் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.